4:30க்கு ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகும். நாங்க வந்து 4 மணிக்கே வீட்ல இருந்து பாருங்க எவ்வளோ சூப்பரா சாரீலாம் கட்டி ரெடியாகி கிளம்பி போயிட்டேன். ஏன்னா சர்ச்சு வந்து 100வது விசேஷம் செம கூட்டமா இருக்கும். சர்ச்சில வந்து உட்கார்றதுக்கு இடமே இருக்காது. சீக்கிரம் போனா மட்டும் தான் இடம் கிடைக்கும். ஸோ 4 மணிக்கெலாம் அந்த குளிரில் குளிச்சு கிளம்பி போயிட்டோம். ஒருத்தி என்னை வச்சு நான் அவங்கள வச்சு ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி என்னை வச்சு காய்ச்சிருந்தா. ஏம்மா தாயே நான்லாம் சாரீ கட்டிட்டு நடக்கிறது பெருசு இல்லை, ஸ்லோ மோஷன் வீடியோ வேறையா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. ப்ரேயர்லாம் முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு அப்படியே வந்து காலையில் பாருங்கள் சர்ச்சில் எல்லோரும் அப்படியே வேலை கொஞ்சம் காய்கறி கட் பண்ணுறது அது இதுன்னு எல்லாம் வேலைலாம் செய்கிறதுக்கு பசங்க எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து காலையில் இட்லி எல்லாமே போட்டாங்க. எல்லாமே கேசரி எல்லாம் சூப்பராக சாப்பிட்டுட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு பாருங்கள் சாயங்காலம் வந்து 6 மணிக்கு வந்து அசனம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு வந்து காலையிலே வந்து 8 மணிக்கெலாம் சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள் எத்தனை கிடாலாம் நிற்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் 100வது வருஷம் அப்படிங்கிறதால 60 கிடா வந்து இந்த வருஷம் எங்கள் சர்ச்சில் வந்துருந்துச்சு. ஸோ 60 கிடா தான் வந்து இந்த வாட்டி வந்து கறிக்காண்டி இதுனாங்க. அப்புறம் எங்கள் அம்மா கூட எல்லோரும் கூடயும் உட்காந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் சர்ச்சில் வேலைலாம் செஞ்சுட்டு அப்புறம் மதிய சாப்பாடு அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சி. அப்புறம் வந்து என் தம்பிலாம் கலாச்சி கொஞ்சம் அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு அப்படியே லைனில் நின்று வந்து சாப்பாடெலாம் வாங்கிட்டோம். யூசந்துருவ தட்டில் தான் வந்து கொடுத்தாங்க. சாப்பாடு, சாம்பார், ரசம், பாயசம் அது இது நிறையா இருந்துச்சு. எல்லாமே நல்லா வாங்கி சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து இன்னும் மதியானம் வேலை இருக்குது அதையும் பாருங்கள் அப்படி சொல்லி சொன்னாங்க. அப்புறம் மதியம் அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் சொந்தக்காரங்களாம் பார்த்து பேசிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மதியான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.